ரதியா அடுப்படியில் இன்றைக்கி அக்காவுக்கும் எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு. இதை இன்றைக்கி அக்கா எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். 2 இட்லி எடுத்து அக்கா உதுத்து வச்சுருக்கிறேன். வாங்க பார்ப்போம். அக்கா இப்போ ஒரு 2 ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன்ப்பா. என்ன ஆயில் வேணாலும் ஊற்றிக்கோங்க. ஒரு வடை சட்டியில் அக்கா 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், இது வந்து 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் காயலை கொஞ்சம் காயட்டும். இப்போது கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு சவந்துருச்சுப்பா. ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக கடலைப்பருப்பு. இதுக்கு கூட கொஞ்சம் கடலைப்பருப்பு நம்ம போட்டோம்னா நல்லா வாசனையாக டேஸ்டியாக இருக்கும். இது கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். இப்போது கடலைப்பருப்பு ப்ரௌன் ஆகிடுச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்கிறேன் அக்கா, அதை போட்டுருவோம். அது பொடிஞ்சோடனே இப்போ ஒரு பெரிய ஆனியன் வந்து ஆஃப் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய். பெரிய வெங்காயத்தில் பாதி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அக்கா. இட்லி 2 இட்லிங்கிறதுனால இது கொஞ்சம் அப்படியே வதங்கட்டும். இப்போ வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாலாம் வர வேண்டியது இல்லைப்பா. கொஞ்சோண்டு கறிவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறமா இது வந்து கேப்சிகம், ரெட் கேப்சிகம் வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன பவுலில் ஃபுல்லாக நறுக்கி வச்சுருக்கேன். பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது குழந்தைங்களுக்காக இது போட்டால் நல்லா சாப்பிட்ருவாங்க எங்கள் குழந்தைங்க. அதனால் அக்கா நீங்கள் என்ன கேப்சிகம்னாலும் போட்டுக்கோங்க. அது வதங்கிக்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட்டு போடுவோம். இது அக்கா கல் உப்பில் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஈரத்தன்மை இருக்கிற மாதிரியே இருக்கும். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அந்த கேப்சிகம் கொஞ்சம் நல்லா வேகணும். இப்போ கேப்சிகம் நல்லா வெந்துட்டுருக்குது. அது கொஞ்சம் நேரத்தில் வெந்துரும்ப்பா நல்லா. இப்போ வந்து நம்ம அந்த 2 இட்லி நல்லா அக்கா பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா பிரட்டிட்டு சால்ட்டு வேணால் உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக பிள்ளைங்களுக்கு பிடிச்ச குழந்தைங்களுடைய ஃபேவரெட் இது. அடிக்கடி எங்கள் குழந்தைங்களுக்கு செய்வேன். இட்லி மீந்தால் தான் செய்கிறதுலாம் இல்லை எங்கள் வீட்டில். இட்லியை பொடி பண்ணி வச்சுட்டு இப்படியே செய்வேன் அக்கா. இருங்க, அது நல்லா கொஞ்சம் பரட்டி எடுப்போம். இப்போ நம்ம இறக்க போகிற ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் அக்கா வீட்டில் தயாரித்த இட்லி பொடி, வீட்டில் தான் அக்கா பொடி பண்ணி வச்சுருப்பேன், அதை நல்லா தூவி அவ்வளோதான் போட்டு பரட்டி இறக்கிற வேண்டியதான். இப்போது ரெடி. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கேப்சிகம் இட்லி பொடி மாசுன்னு நாங்கள் எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். அவ்வளோதான். நம்ம இனிமேல் சேவ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான். ரதியா அடுப்படியில் இட்லி கேப்சிகம் பொடி மாஸ் ரெடி. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்டியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பெரியவங்களுக்கு காரமாக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரதியா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.